அரசியல் எச்சரிக்கை. ஜனநாயக நாட்டிலுள்ள ஒரு குடிமகனுக்கு தன் நாட்டை பற்றிய அரசியல் அறிவு மட்டுமே அவரையும் அவரது குடும்பத்தையும் அவரது நாட்டையும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் வழிமுறையாகும். அன்புதயம் அரசியல் புனித நூல். இந்திய குடியரசு நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்புதயம் அரசியலை அர்ப்பணிக்கிறேன். எம். சுபாஷ் பாபு. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஹைல ஹைல ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஹைல 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 ஹைல. என்ன புள்ள, நாட்டுக்குள்ள செய்தி ஏதாச்சும் உண்டா? இல்லாம இருக்குமா மச்சான்? என்ன செய்தி சொல்லு புள்ள. இப்போ எலெக்ஷன் நடக்க போகுதுல்ல? ஆமா. அந்த எலெக்ஷன்ல போட்டியிடுறதுக்கு அன்பு உதயம்னு ஒரு கட்சி வந்திருக்கு. ஏன் புள்ள, ஏற்கனவே இருக்கிற கட்சிக்காரங்க படையெடுத்து நிக்கிறாங்க. இதுல இந்த கட்சி வந்து என்னத்தை செய்ய போகுதா? நான் கூட இப்படிதான் நினைச்சுக்கிட்டேன் மச்சான். ஆனா அவங்க சொன்னதை கேட்டப்புறம் மனசு மாத்திக்கிட்டேன். அப்படி என்ன புள்ள சொன்னாங்க? நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்வாங்களாம். அதனால இனிமே அன்புதயம் கட்சி தான் நம்ம கட்சி. நமக்கு மட்டும் இல்ல, ஊருக்கெல்லாம் இது சொல்லி ஓட்ட அவங்களுக்கு தான் போட சொல்லணும். சரி புள்ள, நீ சொன்னா அது சரியாதான் இருக்கும். எப்படியோ நம்ம பொழப்பு மாறணும். மச்சான், நம்ம கும்பிடுற கடல் தாயி நம்ம பொழப்ப காப்பாத்தும் மச்சான். அது என்னவோ உண்மைதான் புள்ள. ஆனா அன்பு உதயம் கட்சி மூலமா ஊருக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்தாக்க சரிதான். நம்ம தவிச்ச மனசுக்கு கண்டிப்பா ஆறுதல் கிடைக்கும் மச்சான். பிடிச்சயராமீன சொட்டு தாடி தங்கமணி கடலுக்கு தாம் போய் வந்த அலுப்பு, எனக்கு கடலுக்கு தாம் போய் வந்த அலுப்பு. மேகமெல்லாம் கருத்து போய் ஒன்னா சேர்ந்து பெஞ்ச மழையில் வலைய வீசி போட்டதாலே ஜலுப்பு, எனக்கு வலைய வீசி போட்டதாலே ஜலுப்பு. போகும்போது கண்ணு மொழிய நினப்பு எல்லாம் மீனலதான் நோட்டமாக இருக்குது. வீடு திரும்பி வரும்போது மனசு எல்லாம் சங்கடமா அச்சத்தோடு கலவரமா இருக்குது. பிடிச்சயராமீன சொட்டு தாடி தங்கமணி கடலுக்கு தாம் போய் வந்த அலுப்பு, எனக்கு கடலுக்கு தாம் போய் வந்த அலுப்பு. மச்சான், நடக்கிறது தான் நடக்கும் மச்சான். நம்ம என்ன செய்ய முடியும்? கடவுள் விட்ட பாடுன்னு கடல் தாய வேண்டிக்க வேண்டியதுதான். யாரு செஞ்ச குத்தமடி தினம் தினமும் போராட்டம், பிரச்சனைக்கு தீர்வு இன்னும் கிடைக்கல. மீனவரின் தொழில் இங்க கேள்வியாக மாறி போச்சு, மீண்டு விடும் காரியமே நடக்கல. ஏதோ ஒரு ரூபத்துல யாரோ இட்ட சாபத்துல ஏதாச்சும் ஒண்ணு இங்க நடக்குது. எல்லாம் தாண்டி போகல, தொல்லை ஏது செய்யல, எங்களை தான் பாடாக படுத்தது. செய்யும் தொழில் சோதனையா, மனசுக்குள்ள வேதனையா, சிரிப்பிடிக்கும் சம்பவம் தான் நடக்குது. செய்யும்
சோதனையா மனசுக்குள்ள வேதனையா சிறைபிடிக்கும் சம்பவம் தான் நடக்குது. இயற்கை செய்யும் பெரும் சீற்றம் இவங்க செய்யும் தொழில் சீற்றம் நினைச்சாலே குமரலாக இருக்குது. நெஞ்சமெல்லாம் இருளாக கருக்குது. நினைச்சாலே குமுறலாக இருக்குது. நெஞ்சமெல்லாம் இருளாக கருக்குது. நேத்து பிடிச்ச யராமீன் சொட்டு தாடி தங்கமணி கடலுக்குத்தான் போய் வந்த அலுப்பு. எனக்கு கடலுக்குத்தான் போய் வந்த அலுப்பு. நம்ம தொழில் செய்வதற்கு பாதுகாப்பு வேணும்னு நாளும் சொல்லி நாங்க இங்க அழுதுட்டோம். நம்ம தொழில் செய்வதற்கு பாதுகாப்பு வேணும்னு நாளும் சொல்லி நாங்க இங்க அழுத்துட்டோம். மீனவரின் தொழிற்கொள்கை வகுத்து வச்சா போதும் எங்கள் மனசு பட்ட காயத்துக்கு விடிவு. ஆறுதலும் தேறுதலும் அந்த நேர சந்தோஷம் அங்கலாப்பு தீத்து புட்டா சந்தோஷம். உபத்தொழில கொடுத்தாக்கா உண்மையில நம்ம வாழ்வு உபத்திரவோ இல்லாம இருந்திடும். தினம் உருப்படியா ஒல வைக்க முடிந்திடும். நாங்க உருப்படியா ஒல வைக்க முடிந்திடும். நேத்து பிடிச்ச யராமீன் சொட்டு தாடி தங்கமணி கடலுக்குத்தான் போய் வந்த அலுப்பு. எனக்கு கடலுக்குத்தான் போய் வந்த அலுப்பு. கச்சத்தீவை மீட்டு தர கவர்மெண்ட் பேசி பார்த்தோம். கரெக்டான தீர்வு இன்னும் கிடைக்கல. அந்த கடவுளுக்கும் கருணை இன்னும் பொறக்கல. கடல் தாயி தந்த பொழப்பு கால்வயிறாயிருந்தாலும் கரை சேர்த்து விட்டாக்க போதும். நம்ம கண்ணீர் துயர் என்றும் தீரும். இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு இவங்க தீர்வு சொன்னது போல் மீனவரின் துயரை கூட கேட்பாங்க. அன்புதயம் மீனவரின் பிரச்சனைய தீர்ப்பாங்க. இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு இவங்க தீர்வு சொன்னது போல் மீனவரின் துயரை கூட கேட்பாங்க. அன்புதய மீனவரின் பிரச்சனைய தீர்ப்பாங்க. நேத்து பிடிச்ச யராமீன் சொட்டு தாடி தங்கமணி கடலுக்குத்தான் போய் வந்த அலுப்பு. எனக்கு கடலுக்குத்தான் போய் வந்த அலுப்பு.